பேரன்பு கொண்ட கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். நாம் கடந்த T20 போட்டி 2024 நாம் கணித்தது லீக் போட்டியில் 75% வெற்றியும், சூப்பர் 8 சுற்றில் 90% வெற்றியும், செமிஃபைனல் ஃபைனலில் 100% வெற்றியும், மொத்தத்தில் 90% வெற்றி அடைந்திருந்தோம் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்கிறேன். இனி TNPL 2024 8 டீம் 32 மேட்ச் விளையாண்டு ஒரு வின்னரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி பார்ப்போம். மேட்ச் நம்பர் 2 திண்டுக்கல் டிராகன்ஸ் அணிக்கும் திருச்சி சோலா கிங்ஸ் அணிக்கும் இடையில் நடக்கிறது. இதில் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி வெற்றி பெறுமான்னு கேள்வி வந்தது. திண்டுக்கலுடைய உதயாதிபதி மதி பார்த்தீங்கன்னா திருச்சி தலை மேலே உட்கார்ந்துருக்கிறது. திருச்சியை ஒரு ஆட்டுவாங்க திண்டுக்கல்னு தெரியுது. அதே போல் திருச்சியுடைய அதிபதி 2ஆம் இடத்துல மந்தனாக இருக்கிறார். மந்தன் தேடி வர்றது கொஞ்சம் மதன் தான் விளையாடுவாங்க திருச்சியை பொறுத்தளவுக்குன்னு காமிக்குது. திண்டுக்கலை பொறுத்தளவுக்கு உச்சம் பெற்ற பொன் மேலே உட்கார்ந்துருக்கிறது நல்ல சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் சேய் நோக்கி வர்றதுனால நிச்சயமாக நல்ல ஒரு பலம் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறது. இதில் வெற்றி ஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லோட வெற்றி ஸ்தானத்தில் கவிப்பு இருக்கிறது. நஷ்டம் சேதாரத்தை காட்டக்கூடிய கிரகம் இருக்கிறது. அவ்வளோ சிறப்பு இல்லை. விரையாதிபதியும் இருக்கிறார். ஆனால் இங்கே திருச்சியை பொறுத்தளவுக்கு பாம்பு உச்ச பாம்பு இருக்கிறது வெற்றி ஸ்தானத்தில். ஆனால் அந்த வெற்றி ஸ்தானாதிபதி திண்டுக்கலுக்கு போகுது. ஸோ இதிலிருந்து என்ன புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குன்னா, முதல்ல திருச்சி மந்தமாக ஆரம்பித்தாலும் முடிவில் திண்டுக்கல் அணி வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்பு உண்டு. அனுமானிப்பது நாம் தீர்மானிப்போன் இறைவன் ஒருவனை என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.